நம்ம இன்னைக்கு சிங்கப்பூர் வந்திருக்கோம். அதில் ஒரு ஐலாண்டு சென்டோஸா, அங்கே வந்து நம்ம சில சொசைவா. ஸோ இன்னைக்கு அங்கே வந்திருக்கோம். இப்போ காமி எல்லாத்தையும் அப்படியே அந்த சைடு அவங்களாம் காமி பார்த்து கீழே போட்டுறாங்கடா. அப்போ இங்கே அந்த சைடு நிறைய சொல்லி இங்கே இருக்கணும் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே சிங்கப்பூர் வந்திருக்கோம். இது பார்த்தீங்களா காய்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஏதாவது சொன்னால் உனக்கு தோணும் வருது. ஹோலாக இருக்குது கடையில். இங்க எதுக்கு ஸ்கை வாக்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஸ்கை வாக், நம்ம இங்க நடந்து போகலாம். ஹலோ, இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல உள்ள எல்லா இடமும் தெரியும். உங்களுக்கு தெரியுதா? இது செந்தோசாவோட ஒரு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வரணும்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை தாண்டியா ஒரு நட்ஸ்ல வந்து கடல் இருக்கு. செந்தோசா சில இடத்துக்கு இருந்தீங்கன்னா இது மாதிரி போகலாம். ஸ்கை வாக் அங்கே அதுக்கெல்லாம் போகலாம். நீங்கள் வாங்க, நல்லாயிருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கப்பல் பில்டிங் இங்கே போச்சு. கப்பல் பில்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய செடியாக இருக்குது கீழே தான். அதோட இந்த செந்தோசா ஒன்று சிங்கப்பூரோட ஐலாண்டு. சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இங்கே எல்லாம். ஹலோ, இங்கே பாங்க முடிஞ்சிட்டு. இதுக்கப்புறம் காடு மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே போவோம். இந்த ஸ்கை பிரிட்ஜ் ஒன்று அங்கெல்லாம் போகும். அது உள்ளே போனோடனே காமிக்கும். ஹலோ, இங்கே பாங்க, நம்ம வந்துட்டோம். இந்த காடு மாதிரி இருக்குல்ல, இந்த காடு மாதிரி இதுக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கை வாக் ஃபினிஷ்ட். இங்கே பாருங்க, ஃபினிஷ்ட் ஆகிட்டு. நீங்களும் இங்கே வந்து வீடியோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, வீரங்கி அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, வீரங்கி இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். இங்கே பாருங்க. ஹலோ, இங்கே பாருங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மயிலெலாம் இருக்கும். பார்க்கலாம், மயில் வீரங்கி. பாருங்களேன்.